எடிசனுக்கு தேவைப்பட்டது மின்சக்தியின் தாக்கத்தை தாங்கக்கூடிய, அதே நேரத்தில் சுற்றளவு குறைவாக உள்ள ஒளிரும் ஒரு பொருள், அதாவது விளக்குகளின் உள்பகுதியில் உள்ள பிலமெண்ட். பல்வேறு கனிமங்களை கொண்டு கிட்டத்தட்ட 1600 சோதனைகளை செய்து பார்த்தார் எடிசன். அதன் மூலம் மின் விளக்குகள் பற்றி ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 3000 கோட்பாடுகளை வகுத்தார். அவற்றுள் ஒரே ஒரு கோட்பாடுதான் அவர் தேடிய விடையை தரக்கூடியதாக அமைந்தது. ஒரு நூல் இழையில் கார்பன் சேர்த்து 5 மணி நேரம் தீயில் சூடு காட்டி பின்னர் குளிர வைத்தார். அந்த கார்பன் இழையை காற்று அடைக்கப்பட்ட ஒரு கண்ணாடிக்குள் வைத்து அதனுள் மின்சாரம் பாய்ச்சி பார்ப்பதுதான் நோக்கம். அந்த கார்பன் இழை மிகவும் லேசாக இருந்ததால் பல முறை ஒடிந்து போனது. ஆனால் ஒடியவில்லை எடிசனின் தன்னம்பிக்கை. பல முறை முயன்று கடைசியாக அந்த கார்பன் இழையை ஒடியாமல் கண்ணாடிக்குள் வைத்து மின் விசையை அழுத்தினார். மின் விளக்கு எரிந்தது. சமகால விஞ்ஞானிகளின் கூற்று சரிந்தது. எடிசனின் அதீத திறமை உலகுக்கு புரிந்தது.